ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சோழன் பண்ண விஷயத்தினால நிலா வந்து கோச்சிக்கிட்டு வெளியே வந்து ஹாஸ்டலில் போய் தங்கியிருக்காங்க. இதனால் வீட்டில் எல்லாருமே சோகமாக இருக்காங்க. பல்லவன் பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா நடேசன் அவங்க வந்து நிலாவை தேடி ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்டலுக்கு போய் காலையிலே வந்து நிலா கிட்டே பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோழன் பண்ணது தப்பு தாமா, அதுக்கு நீ இப்படி பொசுக்குன்னு கோச்சிக்கிட்டு இங்கே ஹாஸ்டலுக்குலாம் வந்திருக்கக்கூடாது. அது இத்தனோட ஹாஸ்டலில் போய் இருக்கே, உனக்கு என்ன தலையெழுத்தா, இத்தனை பேர் நாங்கள் இருந்தோம் இங்கே வந்து இருக்க. அது மட்டும் இல்லாமல் சோழன் மேலே ஒரு தப்பும் இல்லை. நான் வந்து சோழன் கிட்டே இந்த மாதிரிலாம் பேசிட்டேன், அதனால தான் சோழன் அந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டான். நான் தான் வந்து எல்லா தப்பும் பண்ணேன், சோழன் மேலே ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு நிலா பார்த்தீங்க அப்படின்னா என்னாலலாம் திரும்ப வீட்டுக்கு வர முடியாது, தயவுசெய்து இங்கே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நடேசனையும் வந்து பேசி திரும்ப அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சோழனும் வந்து நிலாவை சமாதானப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு விஷயமா ட்ரை பண்ணுறாங்க. நிலாவோட ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலூனில் சாரி அப்படின்னா எழுதி அவங்க ஹாஸ்டலுக்கு மேலே அனுப்புகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிலா வந்து வெளியே வராங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நிலாவோட ஆஃபீஸ்க்கும் போய் பேசுகிறதுக்காக வெளியே நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சோழன் பண்ணுறாங்க. ஸோ நிலா வந்து சமாதானமாகி திரும்ப வீட்டுக்கு வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.